السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. وقال الله عز وجل: اطلع على أهل بدر فقال: اعملوا ما شئتم فقد غفرت لكم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய இறுதி தூதர் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை ஏற்று இறை நம்பிக்கை கொண்ட அத்துணை இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் குறிப்பாக இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவின் வற்றா கருணையும் அவனுடைய திருப்பொருத்தமும் பேரருளும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த 3 நாள் தொடர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனின் ஒரு பகுதி வரலாற்றை குறித்து பேசுகின்றான். இந்த உலகத்தில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஐயாமுல்லாஹ், அதில் சில நாட்களை இது என்னுடைய நாள், நான் அற்புதத்தை நிகழ்த்திய நாள், என்னுடைய பரக்கத் வெளிப்படுத்திய நாள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சிலாகித்து பேசுகின்றான். அருமையானவர்களே, வரலாற்றை படிப்பதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாற்றை அறிந்து கொள்வதின் அடிப்படை தாற்பயங்கள் என்ன என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஹம்சா, அப்பாஸ், அலி, உசாமா என்று தம்மை தாமே முஸ்லிம் பெயரினால் நாம் முஸ்லிம், நாம் இறை நம்பிக்கையாளராக ஆகிவிட்டோம் என்று நினைக்கின்றோமே, அப்பேற்பட்ட முஸ்லிம்கள் ஈமானை உரசி பார்க்க வேண்டும். அந்த வரலாற்றை படிப்பதின் மூலமாக உங்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை எப்படி உள்ளது என்பதை நீங்கள் உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனின் ஒரு பகுதியை வரலாறாக என்ன செய்தான், ஆக்கினான். அன்பானவர்களே, யூதர்கள் தங்களுடைய சந்ததியினர்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வரலாற்றை பொய்யும் புரடும் மனிதனுடைய கற்பனைக்கு பொருந்தாத அசிங்கங்களும் பொருந்திய அந்த வரலாற்றை தங்களுடைய சந்ததியினர்களுக்கு யூதர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். நம்முடைய சலஃபுகளும் நமக்கு முன் சென்று வாழ்ந்த மக்களும் சஹாபாக்களை தொட்டு நம்முடைய அடிப்படை வரலாற்றை தங்களுடைய சந்ததியினர்களுக்கு, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இதை இமாம் ஜுஹுரி அவர்கள், ஹதீப் அல் பக்தாதி போன்றவர்கள், இவர்கள் எல்லாம் ஹதீஸ் கலையினுடைய அடிப்படை உள்ளவர்கள், ஹதீஸ் கலை இந்த உம்மத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்கள் எல்லாம் சொல்வார்கள், குன்னா நுஅல்லமு மகாசிய ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா நுஅல்லமு சூரத மினல் குர்ஆன். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு பெற்ற போர்களை பற்றி கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் அப்படின்னு சொன்னா பத்ர், உஹது, ஹந்தக், தபூக், இது இல்லாம ஒரு 5 போர் சொல்ல முடியுமா? இந்த 4 பிரபலியமானது, ரொம்ப ஃபேமஸான வரலாறு. பத்ர், உஹது, ஹந்தக், தபூக், இதை தாண்டி எத்தனை போர் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய சலஃபுகள் குர்ஆனை எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமோ
அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு பெற்ற போர்களையும் நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு பெற்ற போருக்கு இல்முல் மகாசி என்று அரபியில் சொல்லப்படும். இல்முல் மகாசி. இப்போ எப்படி? இல்மு உசூலில் ஹதீஸ், உசூல் ஹதீஸ் என்ற ஒரு கலை நமக்கு தெரியும். உசூலு தஃப்சீர் என்ற ஒரு கலை நமக்கு தெரியும். இல்மு தஜ்வீத், தஜ்வீத் என்ற ஒரு கலை நமக்கு தெரியும். இது போன்று இல்முல் மகாசி, அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு பெற்ற போர்கள், இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் வரலாற்றில் உண்டு. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்? கம்பீரமானவர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள்? வகார், ஒரு தோற்றத்தில் மிக மிடுக்கான ஒரு மனிதர். அப்பேற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவது, குர்ஆனுக்கு பின்னால் ரசூலை பற்றி அறிவது சிறந்த கல்வி. அஷ்ரஃபுல் உலூம் பஅத கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல். குர்ஆனுக்கு பின்னால் ரசூலை பற்றி அறிவது மிகச்சிறந்த கல்வி. அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய தூதர் பங்கு பெற்ற போர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் படை அனுப்பிய அந்த இராணுவ வீரர்கள், சஹாபாக்கள், அவர்களை குறித்து அறிவதும் ஒரு முஸ்லிமின் மீது தார்மீக கடமை, அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு காரணம், நாமெல்லாம் முஸ்லிம் என்று சொல்றோமே, அதற்கு அவர்கள்தான் காரணம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக, கமாண்டராக பங்கு பெற்ற போருக்கு அரபு மொழியில் கஸ்வா என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து 10 வருஷம், 11ஆவது வருஷம் இறந்துட்டாங்க. 10 வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 20 போர்களில் நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கிறாங்க 20 போர்கள். அந்த 10 வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் படை பிரிவுகள், சஹாபாக்களை நியமித்து படைப்படையாக போருக்கு அனுப்புவாங்க. இது 70க்கும் மேற்பட்ட படைகளை ரசூல் அனுப்பிச்சிருக்காங்க என்று செய்தி இருக்கு. அன்பிற்குரியவர்களே, 10 வருடத்தில் 70 போர் அப்படின்னு சொன்னா வருஷத்துல எவ்வளோங்க? தோராயமாக கணக்கு பண்ண ஒரு வருஷத்துக்கு 7 போர், கிட்டத்தட்ட 7 போர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த போருடைய விஷயத்தில் ராஜதந்திரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதர் தபூக் போர், மரணத்துக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நடந்த போரில் பங்கு பெறும் பொழுது ரசூலுல்லாஹ்க்கு 60 வயசு தாண்டிடுச்சு. 60 வயதை தாண்டிய ஒரு மனிதர் இன்னைக்கு எத்தனை பேர் சேர்ல இல்லாமல் கீழே தொழுவோம்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனால் ரசூல் தபூக்ல முன்னால் நின்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆரோக்கியமான ஒரு போர் வீரர் என்பதும் வரலாறு பேசுகின்றது. அருமையானவர்களே, அந்த வரிசையில் ரமதானுடைய மாதம் மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்துட்டாங்க. ரமதானுடைய நோன்பு எந்த வருடத்தில் கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரி 2. மதீனாவுக்கு வந்து 2வது வருஷம் நோன்பு கடமையாக்கப்படுது. இந்த 2வது வருடம் நோன்பு கடமையாக்கப்படுது இல்லை, அப்பொழுதுதான் ஃபித்ரா கொடுக்குறோம்ல, ஜகாத்துல் ஃபித்ர், அதெல்லாம் கடமையாக்கப்படுது. சஹாபாக்களுக்கு ஃபர்ஸ்ட் நோன்பு, உலக மக்களுக்கு ஃபர்ஸ்ட் நோன்பு. ஏன்னா கிட்டத்தட்ட 1450 வருஷம் நெருங்கிட்டோம், அவ்வளவு நோன்பு போயிடுச்சு. அருமையானவர்களே, அப்போ 1400 வருடங்களுக்கு முன்னால், 1450 வருடங்களுக்கு முன்னால் முதலில் அல்லாஹ் வானலோகத்திலிருந்து ரமதானை கடமையாக்குறான். ஹிஜ்ரி 2ஆம் வருடம் அப்பதான் ஃபித்ரான கடமையாக்கப்படுது. அப்பொழுதுதான் இந்த உலகமே பார்த்து வியக்கும் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு அற்புதம் பத்ருடைய போர். இந்த பத்ர் போர் ரமதானுடைய மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைத்த நிலையில் சஹாபாக்கள் பத்ருடைய களத்தை கண்டார்கள். பத்ரை பற்றி பெரும்பாலும் ரமதானுடைய 17 குறிப்பிட்டு பேசுவோம். அந்த நேரம் ஜும்மா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவோம். 3 நாட்கள் பத்ர் போரில் என்ன நடந்தது, சஹாபாக்கள் அந்த பத்ருக்காக என்ன திட்டமிட்டார்கள், அதிலிருந்து ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் உம்மாவும் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்பதை ஒரு சில செய்திகளோடு கோர்வைப்படுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். பத்ருடைய போர் வரலாற்றில் பத்ர் போருக்கு பத்ருல் குப்ரா என்று சொல்வார்கள். பத்ருல் குப்ரா என்று சொன்னால் பெரிய பத்ருன்னு அர்த்தம். ஒரு பத்ர் இல்லைங்க, பெரிய பத்ருன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், பெரிய பத்ர் என்று சொன்னால் சின்ன பத்ர் நடந்துச்சா? பத்ருன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, ஏன் பத்ருல் குப்ரா என்று சொல்ல வேண்டும்?
ஏன் பெரிய பத்ர் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெரிய பத்ர் அப்படின்னு சொன்னா சின்ன பத்ரும் நடந்துச்சு. அதனுடைய சம்பவத்தை சொல்லி வரலாற்றிற்குள் நாம் செல்வோம். அருமையானவர்களே, பத்ருடைய போர் நம்ம பார்க்க இருக்கிறோம். பத்ர் போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள். ஒட்டுமொத்த அரபு தீபகற்பமும் ரசூலிற்கு முன்னால் மண்டியிடுகின்றது. காஃபிர்கள் எல்லாம் கடுமையான தோல்வி, உச்சபட்ச தலைவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் பத்ருடைய நாளில். இந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு வைத்த நிலையில் சஹாபாக்கள்லாம் அந்த போர்ல பங்கு பெறுறாங்க. மிகப்பெரிய வெற்றி, ஆனந்தம், குதூகலம், மகிழ்ச்சி சஹாபாக்களுக்கு மத்தியில். காஃபிர்கள் தோல்வியுற்று ஒரு கவலையோடு திரும்புகின்றார்கள். இந்த பத்ர் போருக்கு கடந்து கொண்டு அவர்கள் சென்றவுடன் கடுமையான வெறி, அந்த நெருப்பு அவருடைய உள்ளத்தில் ஆறாமல் இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவினுடைய ஒரு பெண்மணி என்னுடைய குடும்பத்தார்களை கொலை செய்த முஹம்மதனுடைய தோழர்களை நாங்கள் கொலை செய்யும் வரை என்னுடைய கணவனோடு நான் உறவு கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் சொன்னார். ஒரு வருஷம், அடுத்த வருஷம் தான் நடக்குது. என்னுடைய கணவனோடு நான் உறவு கொள்ள மாட்டேன், என்னுடைய குடும்பத்தார்களை பழி தீர்த்த முஹம்மதின் தோழர்களை நாங்கள் பழி தீர்த்ததற்கு பிறகுதான் எங்களுக்கு இன்பமான வாழ்க்கை என்று சொன்னார்கள். இது உஹது போர். சரியாக ஒரு வருடம் கழித்து ஹிஜ்ரி 3ஆவது வருடம் உஹது போர் நடக்குது. ஹிஜ்ரி 3 ஷவ்வாலுடைய மாதம், ஒரு வருடம் ஒரு மாதம் நடக்குது. உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி. குறிப்பாக அல்லாஹுடைய தூதருடைய குடும்பத்தார் அசதுல்லா, அல்லாஹுடைய சிங்கம் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இப்போ மக்கா காஃபிர்களுக்கு கடுமையான சந்தோஷம். என்னன்னா, பத்ரில் முஸ்லிம்கள் நம்மை பழி தீர்த்தார்கள். பத்ர்ன்றது மதீனாவில் இருந்து ஹஜ் உம்ரா போனவங்களுக்குலாம் தெரியும். மதீனாவில் இருந்து ஒரு 152 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். ஹிஜ்ரி 3ஆம் வருடம் உஹது போர் என்பது மதீனாவினுடைய கோட்டைக்குள்ள நடக்குது, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல. அப்போ பத்ரில் நாம் தோற்றோம், பத்ரில் நாம் வெற்றியை இழந்தோம், ஆனால் உஹதில் முக்கிய தலைவர்களை நாம் கொலை செய்து பழி தீர்த்து விட்டோம் என்ற அந்த மகிழ்ச்சியில் மக்கா காஃபிர்களால் இருக்கும் பொழுது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றார். அப்பொழுது இஸ்லாம் முஸ்லீமாக அவர் ஆகவில்லை. அவர் உஹது போர்ல அவர்கள் காஃபிர்கள் வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் வருடம் அபூ சுஃபியான் சொல்றாரு, முஹம்மதே கேளுங்கள், அடுத்த வருடம் திரும்ப பத்ர்ல சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறார். யாரை பார்த்து? ரசூலை பார்த்து, நபி தோழர்களை பார்த்து. ஃபர்ஸ்ட் பத்ர்ல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள், உஹதுல முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தார்கள், ஒண்ணுக்கு ஒன்று ஈக்குவல் ஆயிடுச்சு. அபூ சுஃபியான் அந்த வெற்றியின் மமதையில், வெற்றியின் மகிழ்ச்சியில், அந்த மிடுக்கில் சொல்கின்றார், அடுத்த வருஷம் திரும்ப பத்ர்ல சந்திக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆள் அடிக்க வரும்னு சொன்னப்ப, அடியை நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டான். பாப்பா பார்த்துக்கலாம். ஹிஜ்ரி 4ஆம் வருடம் அதே போன்று அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்காவினுடைய காஃபிர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அபூ சுஃபியானுக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய படையை திரட்டிட்டு பத்ரை நோக்கி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1000 நபித்தோழர்களை திரட்டி ரசூலுல்லாஹ் திரும்ப பத்ருக்கு போறாங்க. பத்ரு வெற்றி, உஹது தோல்வி, திரும்ப அடுத்த ஹிஜ்ரி 4 பத்ருக்கு அபூ சுஃபியான் வர சொன்னாரு. அதனால ரசூலுல்லாஹ் 1000 நபித்தோழர் திரட்டி போறாங்க. அருமையானவர்களே, இந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் 1000 நபித்தோழர்களோடு பத்ருடைய அந்த களத்துக்கு போறாங்க. அந்த களத்தில் முகாமிடுகின்றார்கள், டென்ட் அடிக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, தக்பீர் முழக்கம். அபூ சுஃபியானும் படையோடு வரார். ஆனால் அபூ சுஃபியான் படையோடு வரும் பொழுது ஷைத்தான் அபூ சுஃபியானுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினான். எப்பேற்பட்ட அச்சம் தெரியுமா? அபூ சுஃபியானே, நீங்க நினைக்கிற மாதிரி பத்ர் சாதாரண இடம் அல்ல, உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட இடம், உங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கிணற்றில் வீசப்பட்ட அந்த இடம். அதனால அபூஜகலை, உத்துபாவை, ஷைபாவை எல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்குங்க, எல்லா தலைவர்களையும் முஸ்லிம்கள் பழி தீர்த்த இடம் என்ற அந்த ஒரு அச்சம் அபூ சுஃபியானுக்கு போறப்பே வருது. இவர் என்ன செய்யறாரு, ஏன்னா கூட வீரர்கள்லாம் வராங்க, அவங்கள்ட்ட எப்படி சொல்லி படையை பின்னாடி திருப்புறது? அப்ப அபூ சுஃபியான் ஒரு வார்த்தை சொல்றாரு, வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கிறது, அதனால நம்ம திரும்ப மக்காவுக்கு போயிடுவோம் அப்படின்ற. போருக்கா வந்துட்டாங்க, அவர் மனசுல பயம் வந்துருச்சு, திரும்ப பத்ருக்கு போனா நம்ம காலி ஆயிடுவோம்னு சொல்லி.
இரண்டாவது, உஹதில் வேற முஸ்லிம்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, ஹம்சா போன்றவர்கள் இழந்திருக்கிறார்கள், வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்குது, அதனால நம்ம திரும்ப மக்காவுக்கே போயிடுவோம்னு சொல்றாரு. அவரோடு வரும் தோழர்களும் அவரோட திரும்பி போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் காத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 நாட்கள், ஒரு வாரம் சஹாபாக்களோடு அபூ சுஃபியான் வரேன்னு சொன்னாரு, படையை திரட்டிட்டு வரேன்னு சொன்னாரு, பத்ர்ல பார்ப்போன்னு சொன்னாரு. அதற்காக ரசூலுல்லாஹ் அவரை நோக்கி கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபூ சுஃபியானுடைய படை என்ன செய்யல, வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் என்ன செய்யலாம், அந்த போர் நடக்காமலே திரும்ப மதீனாவுக்கு போயிடுறாங்க. வரலாற்றில் இதுதான் சின்ன பத்ர் என்று சொல்லப்படுது. அதாவது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையில் பத்ர் களத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் காஃபிர்கள் வரும் வழியில் அச்சத்தால் அவர்கள் திரும்ப போயிட்டாங்க. அந்த போர் நடக்கல. அப்போ ஒரு போர் தான் நடந்துச்சு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதானுடைய நோன்புடைய காலத்தில் 17வது நாள் வெள்ளிக்கிழமை அன்றுதான் நடந்தது. அதனால் அதற்கு பத்ருல் குபுரா என்று வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அருமையானவர்களே, பத்ர் என்பது என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, ஏன் அந்த வார்த்தை வந்ததுன்னு சொன்னா, அறியாமை காலத்தில், ஜாகிலியா காலத்துல சந்தை என்பது கூடுவது வழக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டு, பஜாரு, ஒவ்வொரு பகுதியில் ஒரு இடம் இருக்கு, அங்கே போனோம்னா ஜவுளி கடை இருக்கும், நகை கடை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அறியாமை காலத்தில் அவ்வப்பொழுது சந்தைகளில் அரபு மக்கள் ஒன்று கூடுவார்கள். பத்ருடைய பகுதியில் அந்த இடத்தில் ஒன்று கூடுவார்கள். அந்த இடத்தில் ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுக்கு பேர் தான் பத்ர். இதுதான் பத்ர் என்ற வார்த்தைக்கான பின்னணி. சரி, இந்த போர் எப்படி வந்தது, அதனுடைய பின்னணி என்ன, முஸ்லிம்கள் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன, நமக்கான பாடம் என்ன? அன்பானவர்களே, பத்ருடைய போர் ஹிஜ்ரி 2. மக்காவில் முஸ்லிம்கள் சொல்லலா துன்பங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், கடுமையான அச்சுறுத்தல்கள், கொலை மிரட்டல்கள், இதற்கெல்லாம் தாண்டி அதை தாங்கி பொறுமையோடு சகித்து கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அதன் இறுதி வடிவாக அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் போன்றவர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டாங்க. மக்காவினுடைய காஃபிர்கள் அன்றைக்கு அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் போன்றவங்க இஸ்லாத்தை ஏற்கல. இவர்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில், சினத்தில் இருந்தார்கள். ஏன் அந்த கோபம் சொன்னா, ஒன்னோடு ஒன்னா உறவாக, ஒரே ஊர் மக்களாக, நண்பர்களாக நாமெல்லாம் இருந்தோம். ஆனால் இதை அனைத்தையும் சீர்குலைத்து விட்டார் முகமது. இது எல்லாத்தையும் சீர்குலைச்சிட்டாரு. அதனால முகமது நம்ம சும்மா விடக்கூடாது என்ற அந்த ரணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க. சஹாபாக்கள் தக்பீர் முழக்கத்தோடு வரவேற்றார்கள். அங்கே ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைமையில் என்ன செய்து உருவாகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாஸ்டர் மைண்ட் பாருங்க. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் மதீனாவுக்கு வந்தோடனே யூதர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. என்ன பேச்சுவார்த்தைனா, மக்காவிலிருந்து காஃபிர்கள் மதீனாவுக்கு வியாபார நிமித்தமாக போனோம். மக்காவிலிருந்து ஷாமுக்கு போனோம். மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகும் வழியில் இடையில மதீனா இருக்கு. மதீனாவை தாண்டி தான் அவங்க ஷாமுக்கு போனோம். மக்கா காஃபிர்கள் மக்காவிலிருந்து ஷாமுக்கு போறப்ப, மதீனா வழியா போறப்ப நமக்கு எதுவும் அச்சுறுத்தலை, துன்பத்தை தந்துடக்கூடாது, அதற்கு நீங்க உறுதுணையாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, அவர்களுக்கு எங்களை பற்றிய தகவலை சொல்லக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களோடு ஒப்பந்தம் செஞ்சாங்க. அந்த ஒப்பந்தத்தை ஆரம்பத்தில் யூதர்கள் மதித்தார்கள். இப்ப மக்காவில் காஃபிர்கள் எல்லாம், என்னடா நம்முடைய நண்பர்களை காணோம், நம்முடைய பிள்ளையை காணோம், நம்முடைய மாமாவை காணோம், நம்முடைய உறவினர்கள்லாம் காணா போயிட்டாங்க. மக்காவே ஒரு சந்தர்ப்பத்தில் வெறிச்சோடி கிடந்தது. அப்போ அபூ ஜஹல் என்ன செய்யறான், நம்மை சீர்குலைத்த, நம்முடைய ஒற்றுமையை உடைத்த முகம்மதனுடைய தோழர்களையும் அழிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு வெறியில் மக்காவில் உள்ள எல்லா வீட்லையும் வரி வசூல் செய்தார்கள். வரி வசூல், டாக்ஸ். அந்த வரி வசூலுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, முஸ்லிம்களை கூண்டோடு அழிக்க வேண்டும். நம்முடைய ஊரை, நம்முடைய உறவை, நம்முடைய மொழியை எல்லாத்தையும் விட்டு போனார்ல, அவரை தனம் தெரியாம ஆக்கணும் என்ற அந்த ஒரு வெறியில் அபூ ஜஹல் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி என்ன செய்யறான், வசூல் பண்ணான். லஅனத்துல்லாஹி அலைஹி. அவள் வசூல் பண்ணும் பொழுது சில நல்ல மனிதர்களுக்கு, அவங்க இஸ்லாத்தை ஏற்கல, நல்ல மனிதர்களுக்கு காசு கொடுக்க மனசு வரல. ஏன், முகம்மதுக்கு எதிராக நம்ம காசு கொடுக்க, நல்ல மனிதர், ஒரு நம்பிக்கைக்குரியவராக ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அபூபக்கருக்கு எதிராக காசு கொடுக்குறோம், ஏன்னா அப்பேற்பட்ட நல்ல மனிதர்களுக்கு எதிராக நம்ம காசு கொடுக்குறோமே என்ற அந்த ஒரு மனக்கவலையில் சில பேர் என்ன செஞ்சாங்க, வற்புறுத்தலின் அடிப்படையில் காசு கொடுத்தாங்க.
அபூஜகளுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் பொருளாதாரம். ஏன்? பொருளாதாரம் இருந்தால்தான் வாகனம் வாங்க முடியும், பொருளாதாரம் இருந்தால்தான் ஆயுதம் வாங்க முடியும், பொருளாதாரம் இருந்தால்தான் முஸ்லிம்களை தாக்க முடியும். இந்த மமதையில் அபூஜல் என்ன செய்யறான்? எல்லா வீட்லையும் வசூல் செய்யறான். மக்காவில் உள்ள நபித்தோழர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றாங்கல்ல, அவர்களுடைய சொத்தை ஃபுல்லாக பறிக்கிறான். சுஹைப் ரூமினா ரொம்ப பிரபலியமானவர். சொத்தை ஃபுல்லாக பறித்து மக்கால தானே சம்பாரிச்ச, நீ மக்கால சம்பாரிச்சு மக்காலே விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த சொத்து ஈத்து எல்லாத்தையும் பறிமுதல் செய்து காஃபிர்களுக்கு கீழே என்ன செய்து எல்லா பொருளாதாரமும் வருது. மக்கா பொருளாதாரத்தில் ஒரு வசதி படைத்த நாடாக மாறுகின்றது. அப்போ அபூஜகல், அபூ சுஃபியான், அம்ர் இப்னு ஆஸ் போன்றவர்கள்லாம் ஒரு சபையில் மஷூரா செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. என்ன ஆலோசனைனா, முகமது அலிக்கணும் பொருளாதார தேவை, நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, இந்த பொருளாதாரத்தை மல்டிபிள் ஆக்கணும், இரட்டிப்பாக்கணும், பொருளாதாரத்தை மேலும் மேலும் மெருகூட்டணும், நிறைய சம்பாதிக்கணும் இதை வச்சு அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு நம்ம வியாபார நிமித்தமாக போகணும் அப்படின்னு அபூஜகல் மஷூரால சொல்லுது. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்தியாவினுடைய வியாபார கேந்திரம் என்பது மும்பை, இன்னைக்கு உலக அளவில் வியாபார கேந்திரம் என்பது சைனா. இது எல்லாரும் ஏற்றுக்கணும். இது மாதிரி அன்றைக்கு அரபு மக்களிடத்தில் வியாபார கேந்திரமாக ஷாம், சிரியா பகுதி தான் இருந்துச்சு. அப்போ அபூஜலுடைய பேச்சை கேட்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில், அவர் இஸ்லாத்தை ஏற்றாரு பின்னால், அதனால நம்ம ரதியல்லாஹு அன்ஹு தான் சொல்லணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும். அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்கல, அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 70 மக்காவாசிகள் என்ன செய்கிறாங்க, வியாபார நிமித்தமாக போகிறாங்க. மக்காவில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துட்டு அதை போய் அங்கே விற்று அதை காசாக்கி ரெட்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு இது. இங்கேருந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரும் அந்த காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. மக்கா மேலும் வெறிச்சோடி கிடந்தது. ஏன்? ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழர்கள்லாம் ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதுலேயும் வியாபார நிமித்தமாக அபூ சுஃபியானுக்கு கீழே போயிட்டாங்க. இப்போ மக்கா வெறிச்சோடி இருந்துச்சுல்ல, இப்போ அந்த மக்காவை அங்கே உள்ள அபூஜகல் போன்றவங்களால பார்க்க முடியலை. கஜ கஜன் இருந்த இடம் யாருமே இல்லாட்டி எப்படிங்க இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அதை அப்படியே பார்க்குறான் அபூஜகல். அவனுக்கு கோபம் வந்துக்கிட்டே இருக்கு. யார் மேலே? ரசூல் மீதும் ரசூலுடைய தோழர்கள் மீதும். இப்போ அபூ சுஃபியான் என்ன செஞ்சாரு, சரியாவுக்கு போய் வியாபாரம்லாம் பண்ணுறாரு. பல நாட்கள், அன்றைக்கெலாம் ஷாமுக்கு போனால் உடனே வர முடியாது. ஷாமுக்கு போனால் பல நாட்கள் பல மாதங்கள் கழித்து தான் திரும்ப பொருளாதாரத்தோடு என்ன செய்வாங்க, மக்காவுக்கு வருவாங்க. எது வழியாக போனோம்? மதினா வழியாக தான் போனோம், மதினா வழியாக தான் போனோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழே ஒரு பெரிய உளவுப்படை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ் உளவுத்துறை அதிகாரிகள் சஹாபாக்கள் செஞ்சாங்க, இருந்தாங்க. குறிப்பிட்ட சில உளவுத்துறை அதிகாரிகளை, சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வெளியே போய் பார்த்துட்டு வாங்க டெய்லிக்கு அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட டெய்லிக்கும் அவங்க தகவலை சொல்லுவாங்க. நல்லா விளங்கிக்கிங்க, காஃபிர்கள் எந்த அளவுக்கு சிரமம் கொடுத்தாங்கன்னு சொன்னால், மக்காவாசிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகள் யாரு, அந்த அன்சாரியுடைய தோட்டத்தை போய் கொளுத்துறது, அந்த சேட்டையெல்லாம் பண்ணாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி ரசூலுக்கு கீழ் உள்ள உளவுத்துறை அதிகாரிகளை சஹாபாக்கள் டெய்லிக்கு அனுப்புவாங்க. அதில் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ் இருந்த அந்த உளவுத்துறை அதிகாரிகள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செல்வம், நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் வசூல் செய்த எல்லா பொருளாதாரத்தையும் கொண்டு அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஷாமுக்கு ஒரு பெரிய வியாபாரப்படை சென்று அந்த ஷாமில் வியாபாரத்தை முடித்துவிட்டு மக்காவை நோக்கி செல்கின்றார்கள். மதீனாவை கடந்துதான் அவர்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு போய் சண்டை போடணும், போர் செய்யணும், அடிக்கணும், கொலை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அந்த பொருளாதாரம் எங்களுடைய பொருளாதாரம். ஏன்? எங்களுடைய வீட்டாரிடத்தில் எங்களுடைய சொத்தை விட்டு நீ போய் வியாபாரம் பண்ற, அந்த பொருளாதாரத்தை வழிபறிக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, சஹாபாக்களுடைய உயர்மட்ட குழுவில் ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. இதுல அபூ சுஃபியான் மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட், ராஜதந்திரி சஹாபாக்கள் யாருமே கிடையாது. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அரபு மொழியில் துஹாத்துல் அரப், அரபு நாட்டின் அறிவுஜீவிகள் என்ற வரிசையில் அம்ர் இப்னு ஆஸ், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் போன்றவங்கலாம் வருவாங்க. அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, வரும் வழியில இப்போ நம்ம டீ கடையில் விசாரிப்போம்ல, ஒரு ஹோட்டல்ல ஐநூறு கடையில் விசாரிப்போம், அது மாதிரி அபூ சுஃபியான் மதீனாவுடைய அவுட்டரில், மதீனாவுடைய வெளிப்பகுதியில் இங்கே யாரும் வந்து எங்களை பற்றி விசாரிச்சாங்களா, யாரும் வந்தாங்களா, மதீனா ஊர் மக்கள் வந்து யாரும் தினமும் வருவாங்களான்னா விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது சரியான தகவல் அவருக்கு கிடைக்கல. அவர் ஒரு தைரியம் இருக்கு. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, மதீனா வழியாக கடந்து மக்காவுக்கு போறாரு. பொருளாதாரத்தோடு வரும் பொழுது ஒட்டகத்தினுடைய கழிவுகள், ஒட்டகத்துடைய அந்த விட்டை இருக்குல்ல, மலம், அதை அபூ சுஃபியான் பார்த்துடுறாரு. மக்கள் நடமாடாத இடத்தில் எப்படி ஒட்டகம் வந்துச்சு ஒரு கேள்வி வரும். அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, அந்த ஒட்டகத்தினுடைய விட்டை, அந்த மலத்தை நசுக்கிறார்.
நசுக்குனா உள்ள பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை இருக்கு. அந்த பேரிச்சம்பழம் அரபு மக்கள் அந்த இன்னைக்கு நம்ம இப்போ துணி வியாபாரி இப்போ துணியை பார்த்தோம்னா இது என்ன துணியை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய துறையில் என்ன இருக்கோ அதை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடும்ல. அபூ சுஃபியான் அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கொட்டை அந்த விதையை பார்க்குறாரு. பார்த்தவுடன் இது மதீனாவினுடைய பேரிச்சம்பழ கொட்டை கண்டுபிடிச்சாரு. அதனால் முஹம்மதினுடைய தோழர்கள் யாரோ நம்மளை சுற்றி உளவு பார்க்குறாங்க, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது என்று பயந்துடுறாரு. பயந்து என்ன செய்கிறாரு, முகமது நம்மளை அநேகமாக சுற்றி கண்காணித்து கொண்டிருக்கிறார், எப்போ வேணாலும் வந்து நம்மளை தாக்கலாம். தாக்குறது மட்டும் இல்லை, நல்லா விளங்கிங்க, தாக்குனால் ஒட்டுமொத்த மக்காவின் பொருளாதாரமும் அதுதான். ஷாமுக்கு போய் வியாபாரம் பண்ணி அந்த பொருளாதாரத்தை பெருக்கிட்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த மக்காவின் பொருளாதாரமும் அதுதான். யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பேரிச்சம்பழம் விட்டையை பார்த்துட்டு அபூ சுஃபியான் லம்லம் என்ற ஒரு நபி தோழரை கூப்பிடுறாரு. அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். அன்னைக்கு அவங்களோட இருந்தார். லம்லம்மை கூப்பிட்டு, லம்லம் அல் கிஃபாரி அவரை கூப்பிட்டு, வேம அபூஜல்கிட்ட போய் நமக்கு ஆபத்து வந்துருச்சு, நம்முடைய பொருளாதாரமெல்லாம் எப்போனாலும் பறிக்கப்படலாம், முகமது நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், மிக விரைவாக போய் செய்தியை சொல்லி மக்களை திரட்டி கொண்டு வர சொல்லு அப்படின்னு அபூ சுஃபியான் ஒரு படையை அனுப்புறாரு. அதற்கு மேலே அபூ சுஃபியான் என்ன செய்கிறாருன்னா வழியை மாற்றிடுறார். போனால் மாட்டிக்கிறோன்னு சொல்லி வழியை மாற்றி மக்காவுக்கு போகிற வழியில் அபூ சுஃபியான் வழியை மாற்றிட்டோம் அப்படின்ற தகவலை சொல்கிறதுக்கு ஆள் அனுப்பலை. இப்படி இருக்கிறப்ப அபூ சுஃபியான் தரப்புல இருந்து ஒரு மனிதர் லம்லம் வேமா என்ன செய்கிறாரு, மக்காவை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? முகமதுடைய தோழர்களினால் நம்முடைய மக்காவாசிகளுக்கு காஃபிர்களுக்கு பொருளாதாரத்துக்கு பாதிப்பு உண்டு என்ற அந்த செய்தியை சொல்வதற்கு வேகமாக வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் மக்காவில் ஒரு செய்தி நடக்குது. என்ன செய்தினா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமி ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா கூட பிறந்தவங்க, வாப்பா கூட பிறந்த சகோதரி ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஒரு கனவு கண்டாங்க நைட்டு. என்ன கனவுனா, மக்காவில் ஒரு மனிதர் வந்து ஒரு அபாய எச்சரிக்கை விடுறாரு. அந்த அபாய எச்சரிக்கை பின்னால் ஒரு பெரிய பாறை உருண்டு வருது. அந்த பாறை உருண்டு வந்து விழுந்து அந்த பாறையில் உள்ள கற்கள் எல்லாம் சிதறடித்து மக்காவில் உள்ள எல்லா வீட்டுக்குள்ளேயும் அந்த கற்கள் போகுது. ஒரு வித்தியாசமான கனவு. பாறை உருண்டு வருது, அது விழுந்து எல்லா கற்களும் மக்காவினுடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகுது. இந்த கனவை கண்டுட்டு காலையில் எழுந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் உடன் பிறந்த சகோதரர் அப்பாஸ் அவர் இடத்துல சொல்கிறாங்க, யார் அண்ணே, இது மாதிரி நேற்று நைட்டு கனவு கண்டேன், ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வர இருக்குது, ஒரு பாறை வந்து விழுகுது, அந்த பாறையில் உள்ள கற்கள் எல்லாம் மக்களோட எல்லா வீட்டுக்குள்ளேயும் வருது அப்படின்னு அப்பாஸ் இடத்துல சொல்கிறாரு. அப்பாஸ் சொல்லிட்டாரு, ஆத்திகா யார்கிட்டையும் சொல்லிடாது இந்த கனவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் என்ன பண்ணிடுறாரு, வலிதிட்ட சொல்லிடுறாரு. வலிது அவருக்கு நெருங்கிய நண்பர். வலிது யாரு? இஸ்லாத்திற்கு காஃபிர், அது முக்கியமான காஃபிர், அல்லாஹ் குர்ஆனில் கண்டித்த மனிதர். அந்த வலிது என்ன செய்கிறாரு, உத்துபாட்ட சொல்ல, ஷைபாட் சொல்ல, ஷைத்தான் அபூஜலுக்கு செய்தி போயிடுச்சு. அபூஜலுக்கு செய்தி போனோன்னா அபூஜல் என்ன செஞ்சான், கட்டுப்பாய் நேரம் அப்பாஸ் இடத்துல வரான். வந்து, அப்பாஸ், இதுவரை பனு ஹாஷிமுடைய குடும்பத்தாருக்கு ஆண்களுக்கு தான் வகி வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ரசூலுல்லாஹ்க்கு வகி வந்திருக்குல்ல, ரசூலுல்லாஹ் டார்கெட் பண்ணி பேசுறான். ஆண்களுக்குத்தான் வகி வரும் நினைத்து கொண்டிருந்தோம். இப்போ என்னப்பா புதுசாக உன் சகோதரி ஆத்திகா ஒரு கனவு கண்டாங்களா, மக்காவுக்கு ஆபத்து வருதான், அது 3 நாளில் வருதான், இதெல்லாம் கனவு கண்டிருக்காங்களே, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு சொன்னான், 3 நாட்களில் எங்களுக்கு அழிவு வரவில்லை என்று சொன்னார். மக்காவில் உன்னுடைய குடும்பத்தார்களே பொய் பேசக்கூடியவர்கள் எழுதி போட்டுருவேன் அப்படின்னு அபூஜல் சொல்கிறான். அன்னைக்கு மக்காவில் காபத்துல்லா எழுதி போடுவது என்பது இன்னைக்கு ப்ரெஸ்ஸில் அறிவிப்பு செய்கிற மாதிரி. மக்காவில் காபத்துல்லா எழுதி போட்டுருவேன், பனு ஹாஷிமே பொய்யர்கள் எழுதி போட்டுருவேன். ஏன், ஏற்கனவே முகமது இப்படி தான் எனக்கு வானத்திலிருந்து செய்தி வருதுன்னு போனார். இப்போ உன்னுடைய சகோதரி முகமதுடைய மாமி ஆத்திகா கனவு கண்டிருக்காங்கன்னா மக்காவாசியோட எல்லா வீட்டுக்குள்ளே கல் போகுதுன்னு கனவு கண்டிருக்காங்க, செய்தி வரலாற்றி நடக்கிறதே வேற என்று சொன்னான். அப்போ அப்பாஸுக்கு ஒரு கவலை, ஏன் மக்கால் எழுதி போட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கம், பேரு போயிடும் என்று 2 நாள் கழிது 3வது நாள் ஷைத்தான் அபூஜலுக்கு அப்பாஸை காபத்துல்லாவுக்கு அருகில் பார்க்குறான். அப்பாஸ், இது 3வது நாளப்பா, ஞாபகம் இருக்கா, உன்னுடைய சகோதரி ஆத்திகா கனவு கண்டாங்களே, அப்படி மட்டும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வரலாட்டி நடக்கிறதே வேற என்று மிரட்டுறான். இந்த நேரம் தான் அபூ சுஃபியான் ஒரு மனிதர் அனுப்பிச்சார்ல, யாரு, லம்தம் ஆபத்துன்னு சொல்லி அனுப்பிச்சார்ல, அவர் உள்ள வராரு. எப்படி வராரு, அரபு மக்கள் ஒரு அபாய எச்சரிக்கையை சொல்லணும்னா என்ன செய்வாங்கன்னா, ஒட்டகத்தினுடைய அந்த விரிப்புகள் மேலே ஒட்டகத்தை விரிச்சிருப்போம்ல, அந்த விரிப்புகள் எல்லாம் மாற்றிடுவாங்க, ஒரு குண்டக்க மண்டக்க வச்சுருவாங்க. அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய காதை அறுப்பாங்க. இதனால் அவங்கள்ட்ட வந்து பழக்கம், இதனால் அபாய எச்சரிக்கை அப்படின்னு காதை அறுத்துருவாங்க. சில பேர் நிர்வாணமாக வருவாங்க, அப்படின்னா ஒரு டேஞ்சர், ஒரு அபாயம் உங்களை காத்து கொண்டு இருக்கிறது. இப்படி அவர் என்ன செய்கிறார், ஒட்டகத்தினுடைய விருப்புகள் எல்லாம் மாற்றி
சட்டையெல்லாம் கிழிஞ்சு லம்லம் வேகமா உள்ள வந்து என்ன சொல்றாரு, மக்காவாசிகளே உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. வார்த்தையுடைய அந்த இதை பாருங்க. மக்காவா இன்ஃபிரு யா ஆல ஹதர் லிமசாரிஅக்கும் ஃபீ ஸலாத், உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு, உங்களுக்கு ஆபத்து வந்துருச்சு. என்ன ஆபத்து தெரியுமா? முகமதுனுடைய தோழர்கள் நம்முடைய தோழர்களை முற்றுகையிட்டு விட்டார்கள், நம்முடைய பொருளாதாரங்களை பறிக்க இருக்கின்றார்கள். அதனால் அபூ சுஃபியான் என்னை அனுப்பினார், எல்லாரும் திரண்டு வாங்க அப்படின்ற எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அபூ ஜஹல் ஆடி போயிட்டான். ஆஹா, ஆத்திகா சொன்னது உண்மையாயிருச்சு. அப்போ மக்கள் உள்ள காஃபிர்கள்லாம் பயப்படுறாங்க. ஏன்? பாறைன்றது ஒரு அபாயம். அந்த பாறை வந்து விழுந்து அந்த கல் எல்லா வீட்டுக்கும் போச்சு இல்ல, அப்பனா ஒவ்வொரு வீட்டிலையும் இழப்பு காத்து கொண்டிருக்கிறது என்ற அபாயத்தினால் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. அபூ ஜஹல் அந்த போர் குணத்தை, அந்த போரை திரும்ப 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 என்ன செய்யறான், அந்த வெறியை ஊட்டுறான். ஊட்டி ஒருவேளை எல்லா மக்களையும் திரட்டுறான். மக்காவில் ஆண்களே இல்லாத அளவுக்கு எல்லா ஆண்களையும் போரை பற்றி வலியுறுத்தி வலியுறுத்தி பொருளாதாரத்தை சொல்லி சொல்லி எல்லாத்தையும் திரட்டி மதீனாவை நோக்கி, பத்ரை நோக்கி, அதாவது அந்த அபூ சுஃபியான் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி என்ன செய்யறான், அபூ ஜஹல் ஒரு பெரிய படையோடு போறான். இதில் சில நல்ல மனிதர்களுக்கு போறதுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன? முகமது உண்மையை சொல்றதுல உண்மையாயிட்டு இருக்கு, அதனால் போறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் அபூ ஜஹல் ரொம்ப வற்புறுத்தினான். அபூ ஜஹலை மீறி மக்காவில் இருக்கவும் முடியாது. மக்காவினுடைய பெண்கள், அதே போன்று குதிரைகள், ஒட்டகங்கள், உணவுகள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு அபூ ஜஹல் போறான். இனிமேல் நமக்கு ஈத் இருக்கு, பெருநாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், போறான். ரசூலுல்லாஹ் அங்கே போருக்கே தயாராகல, பொருளாதாரத்தை தான் பறிக்கணும்னு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் இடத்த வழியை மாத்திட்டு மக்காவை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அபூ சுஃபியானுக்கு இந்த தகவல் கிடைக்குது. அபூ ஜஹல் சும்மா இல்லாம 1000க்கும் மேற்பட்ட மனிதர்களை திரட்டி, போர் தளவாடங்கள், ஆயுதங்கள் எல்லாம் திரட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க வந்துட்டு இருக்காரு என்ற தகவல் தெரிந்தவுடன் அபூ சுஃபியான் அதை என்ன செய்யறாரு, மறுக்கிறார். மறுத்தவுடன் அல்லாஹ் கொண்டு வரான். நல்லா விளங்கிங்க, பத்ர் என்பது மக்கள் அங்கே போல, அல்லாஹ் அங்கே கொண்டு வந்தான். பத்ர் என்பது ஒரு காந்த சக்தி அந்த இடத்துக்கு. அல்லாஹ் அந்த இடத்திற்கு காஃபிர்களையும் கொண்டு வரான், முஸ்லிம்களையும் கொண்டு வரான். அபூ சுஃபியான் மக்காவை நோக்கி போறாரு. எப்பா வராதப்பா, ஆபத்தில் நாங்கள் தப்பிச்சிட்டோம், பொருளாதாரம் எல்லாம் சேஃபு, எங்களோட இருக்கக்கூடிய யாருக்கும் உயிர் ஆபத்தில் நீங்கள் வராதீங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. ஆனால் அபூ ஜஹல் மக்காவை விட்டு வெளியே வந்துட்டான். வந்து இருவரும் சந்திக்கிறாங்க. அந்த போர் எப்படி ஆரம்பித்தது, அந்த எல்லாரும் எப்படி பத்ர் இடத்துக்கு வந்தாங்க, அதற்கு பின்னால் பத்ரில் என்ன நடந்துச்சு, அதுலேருந்து நமக்கு என்னங்க படிப்பின, இந்த ரமதானுடைய நாட்களில் நடந்த இந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாளைய அமர்வில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானுடன் இருந்த அந்த மக்களிடத்திலிருந்து உண்மையிலே ஈமானிய படிப்பினை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.